ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் கிரம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இங்கே ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 ஸ்லைஸ் ப்ரெட்டை நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே பிரெட் கிரம்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம கடையில் போயிட்டு 100-200ன்னு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாஃப்டான ப்ரெட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எடுத்துருக்க ப்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பட் இது நம்ம டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். நம்ம உடைக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம அதை டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தவா வச்சுருக்கோம். இப்போ இதில் 2 ப்ரெட்டாக போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல ப்ரௌன் கலரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ப்ரெட் கிரம்ஸ் நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இன்னொன்று நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா தவா காஞ்சிச்சு. தீயை சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால எனக்கு பிஞ்சு வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். ட்ரை டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் திருப்பி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. டோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்போவுமே அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இல்லைன்னா சட்டுன்னு கருகிரும். அப்புறம் நம்மளுக்கு பிரெட் கிரம்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌனில் கசப்படுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் டோஸ்ட் லைட்டாக டோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சிம்லேயே இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் டோஸ்ட் ஆக. பட் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டுருக்குது. அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணணும். இந்த பிரெட் கிரம்ஸ் நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது, இல்லை ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது, அந்த மாதிரி இல்லை கட்லெட் பண்ணும்போது, அந்த கட்லெட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் போய்ட்டு நம்ம 100-200க்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே அழகாக சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி ஒரு நல்ல ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கையில் எடுத்து உடைக்கிற அளவுக்கு டோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போடும்போது நல்லா பவுடராகி வரும். இல்லைன்னா அப்படியே ஜாரில் ஒட்டிக்கும். அதே மாதிரி மிக்சியில் ஓட்டும்போது ஒன்ஸ் ஒரு பல்ஸ் மட்டும்தான் விட்டு ஓட்டணும். நீங்கள் ரொம்ப மிக்சியை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி மிக்சி ஜார்லேயே ஒட்டிக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி முக்கால்வாசி நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சேர்த்துறாதீங்க. எண்ணெய் சேர்க்காம தான் டோஸ்ட் பண்ணணும். இப்போ இது ஆறட்டும். அடுத்த 2 ப்ரெட்டு போட்டுடலாம். எனக்கு ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால அது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ போட்டு அதையும் டோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு நான் சொன்ன மாதிரி டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கிறது. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தவா வச்சு ஆயில் ஆட் பண்ணாமல் அதை அந்த கிரைண்ட் பண்ண பவுட்ரை ப்ரெட்டை தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ 2 மெத்தடு இருக்குது. பட் இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கரெக்டான பதத்துக்கும் அந்த பிரெட் கிரம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சு நல்லா அதில் ஆயில் அப்ளை பண்ணாமல் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அந்த வர மாதிரி அந்த பவுடரை நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் எப்போவுமே பண்ணுறது இதுதான். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ இதையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ஆரவும் செஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தால் இந்த மாதிரி
இப்படி உடையணும். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இப்படி உடையணும். அப்போ இப்படி இந்த மாதிரி உடஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தூள் தூளாக பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் உடச்சி மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜார் எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உடச்சி அப்படியே தூள் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் உடச்சி உள்ளே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ 5 ப்ரெட்டையும் வந்து 5 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வந்து நான் எல்லாம் உடச்சி உள்ளே போட்டிருக்கேன் டோஸ்ட் பண்ணி. இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு பல்ஸ் மட்டும்தான் விடணும். நீங்கள் ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே மாவு மாதிரி ஒட்டிக்கும். ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு தூள் தூளாக கிடைக்கும். அதனால் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. சரியா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும்தான் விட்டு எடுத்தேன். எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். பிரெட் க்ரம்ஸு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு ஏர் போகாத கண்டெய்னர், அதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் அதை வந்து அதில் வந்து போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.